Hello viewers, welcome back to Speak in the Dotcom channel. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் வெக்காபுலரி சீரீஸ் பார்க்குறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹோம் வெக்காபுலரி. நம்ம வீட்டில் தினம் பயன்படுத்தக்கூடிய சிறிய வார்த்தைகளை நம்ம எப்படி ஹிந்தியில் கற்றுக்கலான்னு பார்க்க போகிறோம் வியூவர்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு இந்த எல்லா வார்த்தைகளும் எப்படி நம்ம சுலபமாக பேசலாங்கிறது கண்டிப்பாக புரியும். வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். வீடு, வீடு, ஹவுஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கர், கர். வீடு, ஹவுஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதை ஹிந்தியில் கர், கர்னு சொல்லுவோம். அடுத்ததாக அறை, அறை, ரூம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கம்ரா, கம்ரா. அறை, ரூம், கம்ரா. கதவு, கதவு. இதற்கு ஆங்கிலத்தில் டோர்னு சொல்லுவோம். டோர். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தர்வாஜா, தர்வாஜா. கதவு, டோர், தர்வாஜா. ஜன்னல், விண்டோ. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கிட்கி, கிட்கி. ஜன்னல், விண்டோ, கிட்கின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். நாற்காலி, சேர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இது எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்கிறது? குர்சி, குர்சி. நாற்காலி, சேர், குர்சி. அடுத்ததாக மேசை, மேசை. வீட்டில் டேபிளில் நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? மேஸ், மேஸ். தமிழில் மேசைன்னு சொல்கிறோம், ஹிந்தியில் மேஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய அளவு வித்தியாசங்கள் இருக்காது. அடுத்ததாக படுக்கை, படுக்கை. பெட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? பிஸ்தர், பிஸ்தர். படுக்கை, பெட், பிஸ்தர். தலையணை, தலையணை, பில்லோ, பில்லோன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதை ஹிந்தியில் தக்கியா, தக்கியா. தலையணை, பில்லோ, தக்கியா, தாக்கியான்னு சொல்லுவோம். போர்வை, போர்வை. இதை ஆங்கிலத்தில் பிளாங்கெட்னு சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கம்பல், கம்பல். போர்வை, பிளாங்கெட், கம்பல். அலமாரி, அலமாரி. கபோர்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? அல்மாரி, அல்மாரி. பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. தமிழில் அலமாரின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் அல்மாரின்னு சொல்லுவோம். அடுத்ததாக சமையலறை, சமையலறை. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ரசோய், ரசோய். சமையலறை, கிச்சன், ரசோயின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ரசோய். அடுப்பு, அடுப்பு, ஸ்டவ். இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? சூல்ஹா, சூல்ஹா. அடுப்பு, ஸ்டவ். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? சூல்ஹா, சூல்ஹா. பாத்திரம், பாத்திரம். யுட்டென்சில்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? பர்த்தன், பர்த்தன். பாத்திரம், யுட்டென்சில், பர்த்தன். கப், கப்புக்கு எந்த மாற்றங்களும் இருக்காது. தமிழ்லேயும் கப்புன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துலேயும் கப்புன்னு சொல்லுவோம், அதுக்கு ஹிந்திலேயும் கப்புன்னு தான் சொல்லுவோம். அடுத்ததாக தட்டு, தட்டு. அதற்கு ஆங்கிலத்தில் பிளேட்னு சொல்லுவோம். பிளேட். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தாலி, தாலி. தட்டு, பிளேட், தாலி. அடுத்ததாக பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். குளியலறை, குளியலறை. பாத்ரூம்னு சொல்லுவோம். இதற்கு ஹிந்தியில் பாத்ரூம் தான் வரும், எந்த மாற்றங்களும் வராது. சோப்பு, இங்கிலீஷில் சோப்னு சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? சாபுன், சாபுன். சோப்பு, சாபுன். துண்டு, டவல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். டவல். இதுக்கு நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தௌலியா, தௌலியா. துண்டு, டவல், தௌலியா. அடுத்ததாக வாளி, வாளி. பக்கெட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பக்கெட். இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? பல்டி,
பல்தி. வாளி, பக்கெட், இதை ஹிந்தியில் பல்தின்னு சொல்லுவோம். பல்தி. கண்ணாடி, இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா மிரர்னு சொல்லுவோம். இதற்கு ஹிந்தியில் ஐனா. ஐனா. கண்ணாடி, மிரர், ஐனான்னு சொல்லுவோம். கடைசியாக டெய்லி ஹோம் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன பொருட்கள், நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம கண்களில் பார்க்குற சின்ன சின்ன பொருட்கள், அதாவது விசிறி, ஃபேன்னு சொல்லுவோம். இதற்கு ஹிந்தியில் பன்கா. பன்கா. விசிறி, ஃபேன், பன்கா. விளக்கு, லைட், அதற்கு எந்த மாற்றங்களும் ஹிந்தியில் வராது, லைட்டுன்னு தான் சொல்லுவோம். சாவி, கீ, சாபின்னு சொல்லுவோம். சாபி. பூட்டு, லாக், தாளா, தாளான்னு சொல்லுவோம். கடிகாரம், கிளாக், கடி, கடின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ப்ராக்டிஸ் சென்டென்சஸ் பார்ப்போம். கதவை மூடு, க்ளோஸ் த டோர், இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தர்வாசா பந்த் கரோ. நாற்காலியில் உட்கார், சிட் ஆன் தி சேர், இதற்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? குர்சி பர் பைத்தோ. குர்சி பர் பைத்தோ. படுக்கையில் தூங்கு, ஸ்லீப் ஆன் தி பெட், பிஸ்தர் பர் சோ. பிஸ்தர் பர் சோ. சாவி எங்கே? வேர் இஸ் தி கீ, இதற்கு ஹிந்தியில் சாபி கஹா ஹை. சாபி கஹா ஹை. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம். வீடு, ஹவுஸ், கர். அறை, ரூம், கம்ரா. கதவு, डोर, दरवाज़ा. जन्नल, विंडो, खिड़की. नारकाली, चेयर, कुर्सी. मेसे, टेबल, मेज. पड़कई, बेड, बिस्तर. तलयणை, पिल्लो, तकिया. पोर्வை, ब्लैंकेट, कंबल. अलमारी, कपबोर्ड, अलमारी. சமையலறை, किचन, रसोई. அடுப்பு, ஸ்டவ், चूल्हा. பாத்திரம், யூட்டென்சில், பர்த்தன். கப்புக்கு அதே கப், தட்டுக்கு பிளேட், தாலி. குளியலறை, பாத்ரூம், சோப்பு, சபூன், துண்டு, டவல், தவுலியா. வாளி, பக்கெட், பல்தி. கண்ணாடி, மிரர், ஐனா. விசிறி, ஃபேன், பன்கா. விளக்கு, லைட். சாவி, சாபி. பூட்டு, லாக், தாளா. கடிகாரம், கிளாக், கடி. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம speakinthி.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சீரீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.